உலகத்தில் பல்வேறு இனங்களுக்கும் வரலாறு உண்டு. ஒவ்வொரு இனத்தின் வரலாறும் ஒவ்வொரு காலத்தில் மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க மக்கள் தங்களுடைய வரலாற்றில் எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு என்பதை சமீப காலமாக பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எகிப்திய நாகரிகத்தை உருவாக்கியதே நாங்கள் தான். ஏன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய சிலைகளில் இருக்கக்கூடிய அந்த உருவங்கள்லாம் எங்கள் உருவமாக இருக்குது. எகிப்திய ஓவியத்தில் இருக்கக்கூடிய தோலின் நிறம் கருப்பாக இருக்கின்றது. எகிப்தில் இருக்கக்கூடிய அரசர்களுடைய தலைப்பகுதி பெரியதாக இருக்கின்றது. அந்த போன்ற தலைப்பகுதி எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் உண்டு என்றெல்லாம் ஆப்பிரிக்க மக்கள் இன்றைக்கு அவர்கள் இழந்து போன வரலாற்றை பற்றி பேசுகிறார்கள். இப்படி உலகத்தில் பல்வேறு நாகரிகங்களுக்கும் மறைக்கப்பட்ட வரலாறு என்று ஒன்று உண்டு. ஆனால் தமிழினத்துக்கு மட்டும்தான் மொத்த வரலாறுமே மறைக்கப்பட்ட ஒரு பேரவலம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் தமிழர்களை பார்த்து வரலாறே இல்லாத இனம், பண்பாடே இல்லாத இனம், எதுவுமே இல்லாத இனம் என்று எதிரிகள் சொன்ன பொழுது அதை மறுத்து இதெல்லாம் எங்களுக்கு இருந்தது என்று சொல்லக்கூட திராணியற்ற ஒரு இனமாகத்தான் நாம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தோம். அந்த நிலைமைக்கு நாம் எப்படி போனோம், அது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ் மொழிக்கு பெருசாக இலக்கியம் இல்லை அப்படின்னு தான் ஒரு காலத்தில் கருதிட்டு இருந்தோம். கோவிலுக்கு போனால் சமஸ்கிருதத்தில் பூஜை செய்வாங்க, கீர்த்தனையெல்லாம் தெலுங்கில் இருக்கும், ஆட்சி அதிகாரிகள்லாம் ஆங்கிலம் பேசிகிட்டு இருப்பாங்க. தமிழ் மொழி என்பது தமிழர்கள் வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய மொழி என்பதாக ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அந்த காலகட்டத்திலே தொடர்ச்சியாக ஓலைச்சுவடிகள் பதிப்பிக்கப்படுது. அந்த ஓலைச்சுவடிகளிலே அருமையான தமிழ் இலக்கணங்கள்லாம் இருக்குது, தமிழ் இலக்கியங்கள்லாம் கிடைக்கிது நமக்கு. அப்போ அந்த இலக்கியங்களுக்கு சங்க இலக்கியங்கள் என்ற பெயர் வைக்கப்படுது. இந்த சங்க இலக்கியங்கள் எவ்வளவு ஆண்டுகள் பழமையாக இருக்கும் என்று கேட்கின்ற பொழுது தமிழின விரோதிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்களுக்கு ஏது வரலாறு, ஒரு 200 வருஷம் 300 வருஷம் பழமையாக இருக்கலாம், அதிகபட்சமாக ஒரு 400 வருஷம் பழமையாக இருக்கலாம் சங்க இலக்கியன்றது, அதுக்கு மேலே இது பழமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய அரசர்கள் எல்லாம் குறுநில மன்னர்களாக இருந்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். சங்க இலக்கியத்தில் காட்டப்படும் போர்கள் எல்லாம் சிறிய இடத்திலே நடந்த போர்கள், 100 பேர் 50 பேர் சேர்ந்து சண்டை போட்டதெல்லாம் போர்னு எழுதி வச்சிருக்காங்க என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் சங்க இலக்கியத்தை. ஆனால் பின்பு நடந்த அகழாய்வுகளில் இன்னைக்கு நம்ம கீழடியை பற்றி பேசுகிறோம். சங்க காலத்தில் அவர்கள் என்ன நகரத்தை சொன்னார்களோ, எந்த மாட மாளிகைகளை சொன்னார்களோ, எந்த கூட கோபுரங்களை சொன்னார்களோ, எந்த அழகான தெருக்களை சொன்னார்களோ, எந்த வீதிகளை சொன்னார்களோ, எந்த கழிவுநீர் கால்வாய்களை சொன்னார்களோ, எந்த வாய்க்கால்களை சொன்னார்களோ, எந்த அணைகளை சொன்னார்களோ, எந்த குளங்களை சொன்னார்களோ, எந்த களஞ்சியங்களை சொன்னார்களோ, அத்தனைக்கும் இன்று நமக்கு தொல்லியல் சான்று கிடைத்திருக்கின்றது. அப்போ நமக்கு உண்மையாகவே நம்மளுக்கு ஒரு பழமையான இலக்கியம் இருந்தாலும் கூட அந்த இலக்கியத்தினுடைய காலம் ரொம்ப சமீப காலம் என்று நமக்கு சொல்லப்பட்டது. அடுத்ததாக இன்னொரு பொய் சொன்னாங்க. என்னன்னா, தமிழர்களுக்கு சொந்தமாக எழுத்துன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா வட இந்தியாவில் ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்பாக வட இந்தியாவின் பழமையான எழுத்துனா என்னென்ன யாருக்கும் தெரியாது. சில இடங்களில் பாறைகளில் ஏதோ ஒரு கிறுக்கல்கள் காணப்படுது. அது கோலமாக இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க, செதுக்கலாக இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வர்றப்போ அவர்கள் சில நாணயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த கிரேக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்திய நாட்டின் வடபகுதியில் ஆட்சி செய்யும் பொழுது அவங்க நாணயத்தில் ஒரு பகுதியில் கிரேக்கத்திலையும் இன்னொரு பகுதியில் ஏதோ ஒரு மொழியிலையும் அவங்க பெயரை பொறிக்கிறத அந்த நாணயவியல் ஆய்வாளர்கள் தான் முதலாக கவனிக்கிறார்கள். கவனித்து இதில் இருக்கிற முதல் எழுத்து, கிரேக்க பெயரில் இருக்கிற முதல் எழுத்தை எடுத்து பின்னாடி இருக்கிற வேற்றுமொழி பெயரில் இருக்கிற முதல் எழுத்தை எழுத்து ரெண்டும் ஒரே எழுத்துன்னு முடிவு பண்ணுறாங்க. இப்படி அந்த நாணயத்தை புரட்டி பார்த்து ஒரு புது மொழியை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த கண்டுபிடித்த மொழியை வைத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளை படிக்கிறப்போ அந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஒரு அரசரால் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அரசருடைய பெயர் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த அரசர் அவர் பிரியதசி என்றும் தேவனாம் பிரிய என்றும் தான் குறிப்பிடுகிறார். அந்த அரசரோட பெயர் தெரியல. பின்புதான் அந்த அரசருடைய பெயர் அசோகராக இருக்கும் என்று முடிவு செய்து அந்த எழுத்துக்கு பிராமி அப்படின்னு பெயர் வச்சு அதுக்கு அசோக பிராமின்ற பெயர் வருது. இப்படி வருகின்ற பொழுது அந்த காலகட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் அதே போன்ற கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வடநாட்டில் கிடைச்ச அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அதே அசோக பிராமியை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படிக்க முயற்சி செய்கிறாங்க. 25 ஆண்டுகளாக முயற்சி செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருந்த கல்வெட்டுகளை படிக்க முடியவில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் ஏன் இது வடமொழியாக இருக்கணும், பிராகிருதமாக இருக்கணும், ஒருவேளை இது தமிழாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு அந்த கல்வெட்டை படிக்கின்ற பொழுது அது பாண்டியர்கள் சங்க காலத்திலே பொறித்த கல்வெட்டு என்று தெரிய வருகின்றது. அப்போ 25 ஆண்டுகளாக இந்தியாவில் இருந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர் கூட
தமிழ் மொழியும் பழமையான மொழியா இருந்திருக்கலாம், தமிழ் மொழிக்கும் ஒரு கல்வெட்டு இருந்திருக்கலாம்னு கூட நினைக்கலன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். தமிழ் மொழியின் நிலை அப்படிதான் இருந்தது. அதற்கு பின்பு வந்தவர்கள் என்னன்னு சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் கிடைச்ச அந்த எழுத்துக்கு பேரு பிராமி. வடக்கில் கிடைச்ச அசோக பிராமி இருக்கு இல்லைங்களா, அந்த அசோக பிராமியை பார்த்து தெற்குல இருக்கிறவங்க புதுசா உருவாக்கிக்கிட்ட எழுத்து தான் அந்த பிராமி எழுத்து என்று நமக்கு சொல்லப்பட்டது. அதுலேயும் சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வடக்குல வந்து சமணம் அப்படின்னு ஒரு மதம் தோன்றுது இல்லைங்களா, கிமு 6வது நூற்றாண்டுல தோன்றுது. அந்த சமண சமயத்தை பரப்புவதற்கு வடக்குல இருந்துட்டு சமணர்கள் தெற்குக்கு வர்றாங்களாம். வர்றப்போ நாமெல்லாம் மொழி இல்லாத எழுத்தறிவு இல்லாத காட்டு மிராண்டியா இருக்கிறோமா. அப்போ எழுத்தறிவு இருந்தாதான் நம்ம மக்களுக்கு இந்த மொழி அறிவை நம்ம கொடுத்து இந்த மதத்தை கடத்த முடியுங்கிற காரணத்தினால சமணர்கள் தான் முதலில் தமிழர்களுக்கு எழுத்தறிவு கொடுத்தார்கள் என்று இந்த தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு, அதாவது சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பாக வந்த அகழாய்வு முடிவின்படி தமிழி எழுத்துக்களுடைய பழமைங்கிறது கிமு 7வது நூற்றாண்டு. துல்லியமா சொல்லணும்னா கிமு 685வது ஆண்டை சேர்ந்த தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு நமக்கு தமிழ்நாட்டை கிடைச்சிருக்கு. இது தமிழக தொல்லியல் துறையினுடைய அறிக்கை. இதில் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, கிமு 6வது ஆண்டில் தான் இந்த நாட்டிலே பௌத்தம் என்று ஒரு மதம் பிறக்கிறது. கிமு 6வது நூற்றாண்டில் தான் இந்த நாட்டிலே சமணம் என்று ஒரு மதம் பிறக்கின்றது. கிமு 7வது நூற்றாண்டிலே நமக்கு எழுத்து இருந்ததுன்னா தமிழனுக்கு யாரும் எழுத்தை தரவில்லை, தமிழன் தான் அடுத்தவர்களுக்கு எழுத்து பிச்சை போட்டான் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதுக்கெல்லாம் மேல தமிழ் மொழிக்கு வந்து எழுத்து இருப்பதை போல எண்களும் கல்வெட்டில் உண்டு. இந்த எண்களை பல்வேறு நபர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம ஒரு எண்ணை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா, அரபு எண்கள்ங்கிற பெயர்ல. அந்த எண்களுக்கு முன்பான எண்களாகவும் அந்த எண்களுக்கு முன்மாதிரியான எண்களாகவும் இந்த எண்கள் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதை பத்தி ஆய்வு செய்யறப்போ அரேபிய நாடுகள் அந்த எண்களை எண்கள் என்று உரிமை கொண்டாடவே இல்லை. ஏன்னா அரபு நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணுக்கு பேரு அரபிக் ஹிந்து நம்பர்ஸ். அரேபியர்களுக்கு இந்தியா என்பதற்கான சொல் வந்து ஹிந்துன்னா அவங்களுக்கு இந்தியா என்பதை குறிக்கக்கூடியது. இப்போ நம்ம ஊரில் புளியம்பழம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துச்சு. நம்ம ஊர்லேருந்து அரேபிய நாட்டுக்கு போகுது. அரேபிய நாட்டுக்காரங்களுக்கு வந்துட்டு பேரிச்சம்பழம் தான் தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்தியாவிலேருந்து வந்த பேரிச்சம்பழங்கிற பேரில் டாமர் இந்த் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதான் டாமர்ன்ற வார்த்தை. அப்போ இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் போனதுன்னா அதற்கு அவர்கள் இந்து என்று பெயர் வைப்பார்கள். அந்த அரேபியர்கள் அந்த எண்களுக்கு இந்து எண்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை சமஸ்கிருதம் உண்மையாவே பழைய மொழியா இருந்திருந்தது அப்படின்னா அந்த இந்து எண்கள்னு சொல்றாங்க, அது சமஸ்கிருதத்தோட எண்கள் என்று வட இந்திய ஆய்வாளர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் சமஸ்கிருதத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எழுத்தே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில் நமக்கு பாடம் எடுப்பவர்களும் அதை வந்துட்டு என்ன சொல்றாங்க, அரபிக் நம்பர்ஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பழமையான கல்வெட்டுகளில் அந்த எண்கள் அப்படியே காணப்படுகின்றன. இது குறித்து வரதராஜனார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எவ்வளவோ அறிஞர்கள் சொன்னாலும் கூட தமிழக அரசு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்துட்டு அரபிக் எண்கள் என்று தான் அழைத்துக் கொண்டிருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய அவலம். அப்ப நமக்கு வந்துட்டு சொந்தமாக ஒரு இலக்கியம் கிடைத்தால் அந்த இலக்கியம் பழமையானது இல்லை என்பார்கள். நமக்கு சொந்தமாக ஒரு எழுத்து கிடைத்தால் அந்த எழுத்து பழமையானது இல்லை என்பார்கள். நமக்கு சொந்தமாக ஒரு எண் கிடைத்தாலும் அது பழமையானது இல்லை என்பார்கள். இப்படி தமிழர்களுடைய வரலாற்றின் மீது மண் போட்டு மூடுவதே இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலையாக இருந்திருக்கின்றது. இந்த அழிவுலாம் இதோட முடிஞ்சு போச்சானா கிடையாது. ஒரு கற்காலத்தில் மனிதர்கள் இருந்தார்கள் இல்லைங்களா, அந்த கற்கால மனிதர்கள் வந்துட்டு கல்லால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், மரத்தால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், முள்ளால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். இவற்றில் இந்த மரம் முள்ளெல்லாம் காலத்தினால அழிஞ்சு போனதுனால நமக்கு கல்லாலான ஆயுதங்கள் மட்டும்தான் இன்னைக்கு கிடைக்குது. அதனால் தான் கல்லாலான ஆயுதங்களை பயன்படுத்திய மனிதர்களை கற்கால மனிதர்கள் என்று நாம் அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் கற்கால கருவிகள் சில கிடைக்கின்றன. அதிரம்பாக்கம்ங்கிற பகுதியில் இந்திய தொல்லியல் துறையை சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கற்கருவிகள் அதிகபட்சமாக 2 லட்சம் ஆண்டுகள் பழமையானவையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கற்காலத்தினுடைய பழமை என்னன்னு தெரியுமா? 33 லட்சம் ஆண்டுகள். தமிழ்நாட்டில் கிடைக்கிற கற்கருவிகளோட பழமை வந்துட்டு வெறும் 2 லட்சம் ஆண்டுகள்னு சொல்றாங்க. இந்த 2 லட்சம்ங்கிறத எப்படி கணக்கு போட்டாங்க? அந்த கல்லை கொண்டு போய் கொடுத்து ஏதாவது சோதனை பண்ணாங்களா? அல்ல உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கற்கால கருவிகளை ஒப்பிட்டு பார்த்தாங்களா? ஒன்றும் கிடையாது. இந்திய தொல்லியலாளர்கள் அதற்கு சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, வட இந்தியாவில் இருந்து தான் தென்னிந்தியாவிற்கு மனிதர்கள் வந்திருக்க முடியும். அப்படி இருக்கும்போது வட இந்தியாவில் கிடைத்த கற்கால கருவிகளுடைய அதிகபட்ச பழமை 2.5 லட்சம் ஆண்டுகள் தான். அப்போ வட இந்தியாவிலே 2.5 லட்சம்னா உனக்கு 2 லட்சம் போதும் போ என்று
தமிழக கற்கரிகளினுடைய காலத்தை 2 லட்சம் என்று கணித்து சொன்னார்கள். நாம் அமைதியாக இருந்தோம். சமீபத்தில் 2018ஆவது ஆண்டில் சாந்தி பாப்பு குழுவினை சேர்ந்தவர்கள் அங்கு கிடைத்த கற்கால கருவிகளை முறைப்படி ஆய்வு செய்து அதன் காலத்தை கண்டறியும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய கற்கால கருவியினுடைய அதிகபட்ச பழமை 15,10,000 ஆண்டுகள். இந்த உலகத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அடுத்ததாக மிக பழமையான கற்கருவிகள் கிடைக்கக்கூடிய இடம் தமிழகம். தமிழ்நாட்டில் இருந்த அந்த கற்கருவி நாகரிகத்தை மதராசியன் கல்ச்சர் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அதை பற்றி தமிழக பாடநூல்களிலோ இலங்கை பாடநூல்களிலோ ஒரு வரி கூட விரிவான விளக்கம் கிடையாது. இன்னும் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மனிதர்கள் வந்துட்டு நம்ம தமிழர்களுடைய பண்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் தங்களுக்கான இடங்களை வந்துட்டு செங்கல்லால் கட்டுவாங்க, கடவுளுக்கான இடங்களையும் மறைந்து போனவர்களுக்கான இடங்களையும் கருங்கல்லால் கட்டுவாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ராஜராஜ சோழன் வந்து கருங்கல்ல பெரிய கோயில் கட்டினாரே, அவர் ஏன் கருங்கல்ல அரண்மனை கட்டலை அப்படின்னு. கருங்கல்லில் வந்து நினைவு சின்னங்களை தான் கட்டுவார்கள், வீடுகளை கட்டக்கூடிய மரபு நமக்கு கிடையாது. இந்த மரபு எப்பயிலேருந்து கிடையாது அப்படின்னா, பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்களுக்கு இருந்த ஒரு பழக்கம்ங்கிறது கற்படைகளை உருவாக்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கற்படைனா அதில் நிறைய வகைகள் இருக்கு. கல்லால் தொட்டி மாதிரி செய்யக்கூடியது ஒரு வகை, கற்களில் வந்துட்டு வீடு மாதிரி செய்யக்கூடியது ஒரு வகை, கல்லால் சுமை தாங்கி மாதிரி செய்யக்கூடியது ஒரு வகை, கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு குவியலாக்குறது ஒரு வகை. இப்போ மனிதர்களுக்கு என்ன பழக்கம்னா, ஒரு இடத்துல 4 கல் இருந்தால் எல்லாத்தையும் பேச்சு வழக்கிலே அப்படியே பேசிக்கிட்டே கொண்டு போய் எடுத்து பக்கத்தில் வச்சுருவாங்க. நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. இது மனிதர்களுடைய ஒரு பண்பு. அப்போ தனக்கான ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கணும்னா கல்லை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இயல்புங்கிறது உலக மனித இனத்துக்கு வந்துட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்குது. அந்த இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழர்கள் இன்னைக்கு வரைக்கும் கடவுளுக்கு கற்கோயில், மனிதனுக்கு வந்துட்டு செங்கல் வீடு அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துகிறோம். தமிழ்நாட்டிலும் இந்த கற்கால சின்னங்கள், இந்த பெருங்கற்படைகள் கிடைக்குது. உலகத்தின் பல்வேறு இடங்கள்லையும் இந்த பெருங்கற்படைகள் கிடைக்குது. இப்போ ஐரோப்பிய நாடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த பெருங்கற்படைகள் எவ்வளவு பழமையானதுன்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3500 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 7000 ஆண்டுகள் வரைக்கும் அது பழமையானது அப்படின்னு ஆய்வாளர்கள் ஒத்துக்கிறாங்க. சிலர் 10,000 ஆண்டுகள் வரைக்கும் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த பெருங்கற்படைகள் தமிழகத்தில் கிடைக்கவே இல்லை, ஆனால் கிடைக்குது. தமிழ்நாட்டில் பெருங்கற்படைகளும் கிடைக்குது. தமிழக தொல்லியல் துறையும் இந்திய தொல்லியல் துறையும் அந்த பெருங்கற்படைகள்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கற்படைகள் எவ்வளவு பழமையானதுன்னு கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு கிமு 500 சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கிமு 500. கீழடி நாகரிகத்தோட பழமை என்னங்க இன்னைக்கு தேதிக்கு? கிமு 7ஆம் நூற்றாண்டு. கிமு 700 கீழடின்னு ஒரு நகரத்தை உருவாக்கி வாழ்ந்தவன் தமிழன். அவன் கிமு 500 கருங்கல்ல வச்சுட்டு கற்படை அமைச்சிட்டு இருந்தான். கேட்க நல்லா இருக்கு இல்லைங்களா? இப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டது. இப்போ தெலுங்கானூர் தளி மாதிரியான பகுதிகளில் வந்துட்டு தொல்லியல் ஆய்வு செய்கிறப்போ இந்த பெருங்கற்படைகளை வந்துட்டு அவங்க அகழ்ந்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ இறந்து போன மனிதர்களோட சேர்த்து இரும்பையும் சேர்த்து நம்ம பதிச்சிருக்கோம். அந்த இரும்பை எடுத்து இவர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு இரும்பினுடைய பழமை கிமு 2200 போய் நிற்குது. அப்போ தமிழக கற்படைகளுடைய பழமை என்னன்னா கிமு 2200. தொல்லியல் துறை சொன்ன பழமை என்னன்னா கிமு 500. இது எல்லாத்துக்கும் மேலே வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆதி மனிதர்கள் வரைந்த அந்த ஓவியங்கள்லாம் இருக்கும். பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு பாறை ஓவியங்கள், வெள்ளை பாறை ஓவியங்கள், சிகப்பு வெள்ளை பாறை ஓவியங்கள் அப்படின்னா அதில் நிறைய வகைகள் இருக்குது. இந்திய தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாறை ஓவியங்கள் எதுவுமே வந்துட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கல. பாறை ஓவியம் வேணும்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க வடநாட்டுக்கு வந்து பார்த்துக்கோங்க, பாறை ஓவியம் இருக்கக்கூடிய இடம் தான் பழமையான இடம் என்று இந்திய தொல்லியல் துறையினர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ 1978ஆவது ஆண்டில் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரும் சில மாணவர்களும் ஒரு ஆய்வுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க முதலாவது பாறை ஓவியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ ஒரு மாநிலத்தில் 30 இடத்துல பாறை ஓவியங்கள் இருந்தால் கூட தொல்லியல் துறைக்கு கண்ணிலேயே படாது அப்படின்னா தொல்லியல் துறை அந்த மாநிலத்தை ஏறெடுத்தாவது பார்க்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றதா இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இரும்பு கருவிகள் கிடைக்குது. இந்த இரும்பு கருவிகளுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வர்றது கற்காலம். கற்காலத்துக்கு பின்னாடி வரக்கூடியது உலோக காலம். உலோக காலம்னா செம்பு, வெண்கலம், இரும்பு இதெல்லாம் உலோக காலம். இப்போ கற்காலத்தினுடைய முடிவில் மனிதர்கள் வந்து கல்லையும் பயன்படுத்துவார்கள், உலோகத்தையும் பயன்படுத்துவார்கள் இல்லைங்களா? அதை புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு மழுமழுப்பான கல்லாயுதங்களை வச்சுட்டு இந்த அம்மியில் அரைக்கிறது, அரவக்கல், அப்புறம் வந்துட்டு சாணி மூடுகிறது மாதிரியான வேலைகளுக்கு பயன்படுத்துவார்கள். அதுபோல் இரும்பை பார்த்தீங்கன்னா அப்போ இரும்பையோ அல்லது செம்பையோ வந்துட்டு கத்தி செய்கிறது மாதிரியான வேலைக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ கற்கருவிகளும் இருக்கும், உலோக கருவிகளும் இருக்கும். இது வந்து புதிய கற்காலம். அதற்கு பின்னாடி வரக்கூடிய காலம் வந்து உலோக காலம்.
இந்த உலோக காலத்தில் வந்துட்டு முதல்ல செம்பு, அப்புறம் வெண்கலம், அப்புறம் இரும்பு என்று வரும். ஐரோப்பிய நாடுகளில் நாம் வரலாற்றை எடுத்து பார்க்க போனால் கிமு 1வது நூற்றாண்டு வரைக்கும் இரும்புங்கிறது ரொம்ப அரிதான உலோகம். இரும்பு இங்கே கிடைக்கல. அரசர்கள் மட்டும்தான் இரும்பு வைத்திருந்தார்கள், பொதுமக்களிடம் இரும்பு இருந்தது இல்லை. ஆனால் நாம் தமிழக வரலாறு எடுத்து பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் வந்து பார்க்குறப்பே லட்சக்கணக்கான இரும்பு மாதிரிகள் கிடைக்குது. அகழாய்வில் அள்ளிட்டு போகிறாங்க. இரும்பு கிடைக்குது, இரும்பு கிடைக்குது, இரும்பு கிடைக்குதுன்னு அள்ளிட்டு போகிறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு காலத்தை பற்றி கவுலாந்து எனப்படுகின்ற ஜெர்மானிய பேராசிரியர் ஆய்வாளர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் நிறைய இரும்பு பொருட்கள் கிடைக்கின்றன, இதனால் உலகத்தில் பிற பகுதிகளில் இரும்பு காலம் தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் தோன்றி இருக்க வேண்டும் என்று கவுலாந்து என்ற அந்த ஆய்வாளர் சொல்றாரு. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுக்கு முன்பாக ஒரு ஆய்வாளர் சொல்றாரு. ஆனால் இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ அதை பத்தி ஆய்வு செய்யல. 2019வது ஆண்டுல நான் இது குறித்து ஆயுத தேசம் என்ற ஒரு நூலை எழுதுறேன். அதுல குறிப்பிடுறேன், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய இரும்பு காலம் என்பது ஐரோப்பாவினுடைய இரும்பு காலத்தை விட ரொம்ப பழமையானதா இருக்கணும். உலகத்தில் முதல்ல இரும்பு நாகரிகத்தில் கால் வைத்தவர்கள் என்ற சிறப்பு தமிழர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். உலகத்தில் வந்து அனைத்து நாடுகள்லையும் இன்னைக்கு இரும்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னோடியாக தமிழர்கள் தான் இருந்திருக்க வேண்டும். 2019வது ஆண்டுல என்னுடைய நூலில் சொன்னப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தமிழர்கள் வந்துட்டு மொழி வெறியர்கள், மொழி பாசத்தால் பொய் சொல்றாங்க என்று முகநூல் முழுக்க எழுதினார்கள், மேடை போட்டு பேசினார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையானது பல்வேறு இடங்கள் அகழாய்வு செய்கிறப்போ முதல்ல 1100வது ஆண்டுக்கு வரைக்கும் இரும்போட பழமை அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் 1900வது ஆண்டுன்னு வந்துச்சு, 2100வது ஆண்டுன்னு வந்துச்சு. கடைசியாக வந்த தமிழக இரும்பினுடைய பழமை என்ன தெரியுமா? கிமு 3350. ஐரோப்பிய நாடுகளில் அலெக்சாண்டருடைய காலத்தில் நம்ம பார்த்தோம்னா இரும்பு என்பது ரொம்ப விலை உயர்ந்த உலோகம். அலெக்சாண்டர் காலத்திலே விலை உயர்ந்த உலோகம். அலெக்சாண்டர் வந்து போரஸ் என்ற மன்னனோடு போர் புரிகிறான். அந்த போரஸ் என்ற மன்னன் வந்துட்டு அப்புறம் நட்பாகிறார். அவர் அலெக்சாண்டருக்கு ஒரு பொருளை பரிசு கொடுக்கிறார், 30 பவுண்ட் எடை கொண்ட இரும்பு. ஒரு பேரரசனுக்கு அவர் கொடுத்த பரிசுங்கிறது 30 பவுண்ட் எடை கொண்ட இரும்பு என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். அப்போ அலெக்சாண்டருடைய காலம் வரைக்கும் இரும்பு என்பது ஐரோப்பிய நாடுகளிலே மிக விலை உயர்ந்த உலோகம். ஏன்னா இரும்பு எப்படி பிரிச்சு எடுக்கிறது, அதில் கார்பன் எப்படி கலக்கிறது, துருப்பிடிக்காத இரும்பை எப்படி உருவாக்குறது என்று 17வது நூற்றாண்டு வரை ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியாது. ஆனால் 17வது நூற்றாண்டு வரை ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியாத அந்த ரகசியத்தை தமிழர்கள் கிமு 3300வது ஆண்டிலே தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் யாருக்கு யார் நாகரிகம் கொடுத்தது? எல்லாத்துக்கும் மேல நான் இது இன்னொரு மேடையில் பேசியிருக்கிறதுனால நான் விரிவாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏதாவது ஒன்று உயர்வுபடுத்தணும் அப்படின்னா தமிழில் இருந்து திருடப்பட்டதே தமிழுக்கு எதிராக வைப்பார்கள். ஒரு உதாரணம் சொல்லணும்னா சித்த மருத்துவம் என்று நமக்கு ஒரு மருத்துவம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம். மத்திய அரசாங்கம் சித்த மருத்துவத்துக்கு நிதி ஒதுக்காமல் ஆயுர்வேத மருத்துவத்திற்கு நிதி ஒதுக்குவார்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த ஆயுர்வேத மருத்துவம் எப்படி வந்தது என்று பார்க்க போனால் அதுக்கு வந்து சரக சம்ஹிதைங்கிற ஒரு புத்தகம் வந்து மிக முக்கியமான நூலாக இருக்கின்றது. அந்த சரக சம்ஹிதை நூலை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நூலினுடைய அமைப்பு என்பது தொல்காப்பியத்தினுடைய அமைப்பை ஒத்ததாக இருக்கின்றது, இந்த நூல் தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய ஆயுர்வேத மருத்துவம் என்பது என்னன்னா மொழிபெயர்க்கப்பட்ட சித்த மருத்துவம். அது போல நம்ம இன்னொரு செய்தியை பார்க்கணும். தமிழ்நாட்டில் தமிழிசை என்று ஒன்று இருந்தது. இன்னைக்கு நமக்கு வந்துட்டு தமிழிசைன்னா பேர், அவ்வளவுதான். இப்போ நீங்க சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 தமிழ்னு சொல்றோம் இல்லைங்களா? இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இப்போ நாடகத்தமிழ்னா அரசியல்வாதிகள் மேடையில் நடிக்கிறது நம்ம பார்க்குறோம். இசைத்தமிழ்னா என்ன? அதை விடுங்க, அதெல்லாம் வந்துட்டு எங்கேயாவது இனப்படுகொலை நடந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்கும். அப்போ இசைத்தமிழ் என்பது என்னன்னா தமிழ் மொழியினுடைய இசை வடிவம் தான் இசைத்தமிழ் என்பது. இந்த இசைத்தமிழ் என்ற பெயர் தான் காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட நிலப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மேலே ஆந்திரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் மேலே இருந்து பார்க்குறவன் அதுக்கு கீழே இருக்க எல்லாரையும் ஜெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் பார்க்குறப்ப முதல்ல ஆந்திரா இருக்காங்க, அப்போ தமிழில் இருக்கான், அவனுக்கு வேறுபடுத்த தெரியல, எல்லாரும் ஜெண்டு அப்படிம்பாங்க. இதுக்கு மேலே இருக்கிறவன் வந்துட்டு மலையாளியை பார்த்தான்னா தமிழிலையும் சேர்த்து மலபாரி அப்படிம்பாங்க. இப்போ ஐரோப்பியர் குறிப்புலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் மலபாரிகள் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. 18வது நூற்றாண்டு ஒருத்தர் எழுதுறாரு, இந்த மலபாரிகள் வந்துட்டு ஒரு நூல் வச்சுருக்காங்க, ஏதாவது விவாதம்னா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த நூலை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அந்த நூல்லேருந்து மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லப்பட்ட நூல் வந்து திருக்குறள்.
அப்போது மேலே இருக்கிறவங்க கண்ணுக்கு நாம் எல்லாருமே மலைபாரிங்க. இப்போ நமக்கு இங்கே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குஜராத்திம்பாங்க, நமக்கு அவங்களையும் வடக்கர்கள் தான். பீகாரிம்பாங்க, அவங்களும் நமக்கு வடக்கர்கள் தான். பெங்காலி வருவாங்க, அவங்களும் நமக்கு வடக்கர்கள் தான் இல்லையா? நமக்கு பிரித்து பார்க்க தெரியாது. அது மாதிரி மேலே இருக்கிறவங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. இப்படியாக கிபி 12வது நூற்றாண்டில் ஆட்சி செய்த ஒரு அரசர், தக்கான பகுதி டெக்கான் பகுதியில் ஆட்சி செஞ்ச ஒரு அரசர் வந்துட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இசை இருக்கு இல்லைங்களா, அந்த இசையை பார்த்துட்டு அதுக்கு கர்நாடக இசை அப்படின்னு மாற்று பேர் வைக்கிறார். 12வது நூற்றாண்டுல 12வது நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் இசை என்று அறியப்பட்ட இசை, மொழி தெரியாத எவனோ ஒருத்தவன் கர்நாடக இசைன்னு பேர் வச்சதுனால கர்நாடக இசைன்னு மாறி இன்னைக்கு நம்ம ஊர்ல தமிழ் இசை என்ற ஒன்னே கிடையாது. நீ ஒன்னே கிடையாது. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு சைவமும் வைணவமும் எப்படி தலைச்சதுங்கிற வரலாறை பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சமணம் இருக்கு, இன்னொரு பக்கம் பௌத்தம் இருக்கு. ரெண்டு மதத்துக்குமே வந்துட்டு தேவ பாஷை வந்து சமஸ்கிருதம். ஆனால் இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்ன பண்றாங்கன்னா தமிழ் மொழி எடுத்துட்டு வர்றாங்க, சமஸ்கிருதத்துக்கு எதிராக கொண்டு வந்து கோயில் கோயிலாக தமிழ் பாடி, தேவாரம் பாடி, திருவாசகம் பாடி, திவ்ய பிரபந்தம் பாடி மதத்தை வளர்த்த மண்ணான அந்த தமிழகத்துல அவர்கள் எந்த மொழியில் இசை பாடினார்களோ அந்த மொழிக்குரிய தமிழ் இசை என்பது இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ் இசையினுடைய அடிப்படை வந்து பண் அப்படிங்கிறதா தமிழ் இசையோட அடிப்படை. ராகம் என்பது வந்துட்டு கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படை. இப்போ ராகம்ன்ற ஒன்று எங்கேருந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா, தமிழில் இந்தளம் என்பது பண்ணின் பெயர். அதை அப்படியே திருடி இந்தோளம் அப்படின்னு மாத்தினீங்கன்னா அது ராகம். அப்ப நமக்கு தமிழ் இசைக்கு எதிராக இன்னைக்கு நிறுத்தப்படக்கூடிய அந்த கர்நாடக இசைங்கிறது எங்கேருந்து போச்சு? தமிழ்நாட்டில் இருந்து போனது. அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதுனா, தமிழர்களுடைய சிறப்புகளை ஒன்று மறைக்க பார்ப்பார்கள். ஓரளவுக்கு மேலே அதை மறைக்க முடியலன்னா அதுக்கு இன்னொரு மொழியில பேர் வச்சு அதை இன்னொரு பொருள்னு சொல்லி தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அன்று கர்நாடக இசை, இன்னைக்கு திராவிடம். அப்ப தமிழர்களுக்கு இவ்வளவு வரலாறு இருக்கு. நமக்கு பார்த்தோம்னா கற்காலம் ஒன்று இருக்கு, இரும்பு காலம் ஒன்று இருக்குது, பாறை ஓவியங்கள் இருக்குது, எல்லாமே இருக்கு நம்ம வரலாறுல. ஆனால் நமது பாட புத்தகங்கள்ல தான் எதுவுமே இல்லை. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை பத்தி ஒரு 60 பக்கம், முகலாயர் ஆட்சியை பத்தி ஒரு 60 பக்கம், திராவிட ஆட்சியை பத்தி ஒரு 60 பக்கம். வேணா முதல் பக்கத்துல வந்து தீண்டாமைங்கிறத மாதிரி தமிழனாக இருப்பது வந்து பாவச் செயல், தமிழனாக இருப்பது பெருங்குற்றம்னு அச்சடிச்சு கொடுத்துடலாம். அப்ப இது நம்மளை எதை நோக்கி கொண்டு போறாங்க? அப்புறம் நம்ம பாட புத்தகத்திலையும் சரி, நமக்கு மேடைகள்லையும் சரி என்ன சொல்லி தராங்க? நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒரு பொய் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் நல்லாட்சி கொடுத்தார்கள், ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அது கருப்பு தினம் என்று அறிவிக்கிறார்கள். ஆங்கிலேயர்லாம் இருக்கட்டுங்க, அவங்க எப்படி போகலாம்? ஆங்கிலேயர் போயிட்டாங்கன்னா நாங்க எந்த ஷூக்காலுக்கு எங்க போவோம் அப்படின்னு கதறி அழுகுறாங்க. தமிழ்நாடு வரலாறு. அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் நமக்கு நல்லாட்சி கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்திய வரலாறுல ஒவ்வொரு இந்தியர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 2 செய்தி என்னன்னா, ஒன்று வங்க பஞ்சம், இன்னொன்று தாது வருஷ பஞ்சம். வங்க பஞ்சம்னா ஒரு பெரிய போர் நடக்குது, எதிரி நாடுகள் வந்து வங்காள பகுதியை பிடிச்சிக்கலான்னு ஒரு பயம் இருக்கு ஆங்கிலேயருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த வங்காள பகுதியில தானியமே இல்லாம பண்ணிட்டோம்னா எதிரி நாட்டுக்காரன் தான் செத்துருவாங்கன்னு யோசிக்கிறாங்க. தானியம் இல்லாட்டி எதிரி நாட்டுக்காரன் மட்டும்தான் சாவானா? அந்த மண்ணோட மக்கள் என்ன ஆவாங்க? அதை பத்தி அவங்க கவலைப்படலாம வங்கத்தில் இருந்த அத்தனை தானியங்களும் அவங்க அப்புறப்படுத்துறாங்க. அதற்கு முன்பாக ஒரு பெரிய பஞ்சம் வருகின்றது. அந்த பஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் செத்து போறாங்க. இந்த வங்காளிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மேல ஒரு பெரிய கோபம் இருக்கும், ஆங்கிலேயர்களை எதிர்ப்பாங்க. அதற்கு காரணமானது வங்க பஞ்சம். இந்தியாவில் பொருளாதாரத்துக்காக முதல்ல நோபல் பரிசு வாங்கியது யார்? அமர்த்தியா சென். அமர்த்தியா சென் கேட்குறாங்க, நீங்க பொருளாதாரத்தை எங்க படிச்சீங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு பொருளாதாரம்ட்டு கேட்டா ஏதாவது ஒரு புத்தகத்தை சொல்லுவாரு, இல்லை வேற ஏதாவது ஐரோப்பியர் சொல்லுவாருன்னு சொல்றப்ப அமர்த்தியா சென் சொல்றாரு, இந்தியாவில் வங்க பஞ்சம் என்ற ஒரு பஞ்சம் ஏற்பட்டது, அதில் இருந்துதான் நான் பொருளாதாரத்தை கற்றுக்கொண்டேன்னு அவர் சொன்னார். ஒரு வங்காளி அவனுடைய உயிர் போற நிலைமை வந்தா கூட ஆங்கிலேய அரசாங்கங்களுக்கு நல்லது பண்ணுச்சு நம்ம பேச மாட்டான். ஆனால் வங்காளிகள் சந்தித்த அந்த வங்க பஞ்சத்தை விட மிக மோசமான ஒரு பஞ்சம் எங்க நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் நடந்தது. நீங்க கூகுளுக்கு போங்க, விக்கிபீடியாவுக்கு போங்க, எதுக்கு வேணாலும் போய் பாருங்க, தாது வருஷ பஞ்சம் அப்படின்னு அடிச்சு பாருங்க. அந்த படத்தெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எத்தியோப்பியால காங்கோவில் பார்க்குற மாதிரி மனிதர்கள் உடம்புல ஒரு சொட்டு சதை இல்லாம எலும்பும் தோலுமாக உட்காந்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல தமிழ்நாட்டில், அதாவது அன்றைய சென்னை மாகாணத்தில் தானியம் குறைவா உற்பத்தி ஆகுது. ஆனா அதே சமயம் ஆங்கிலேய அரசாங்கம் அவங்களுடைய தானிய வரியை குறைக்கல. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு தானியம் வேணும்ல.
அதனால அங்கிருந்த மக்கள் எல்லாம் உருட்டி மிரட்டி அவங்களை அச்சுறுத்தி அடுத்து அவர்கள் விதைப்புக்காக வைத்திருந்த தானியங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க இங்கிலாந்துல கொட்டினாங்க. அதன் காரணமாக தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த பழைய மதராஸ் மாகாணத்தில் பஞ்சம் வந்து குறைந்தபட்சம் 50 லட்சத்திற்கான பொதுமக்கள் இறந்து போனாங்க. அந்த பஞ்சத்துக்கு தாது வருஷ பஞ்சம் என்று பெயர். தமிழர்கள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த பஞ்சத்தை தெரியும்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கேட்டா வெள்ளைக்காரர்கள் தான் நமக்கு முதல்ல ரயில் பாதையை கொண்டு வந்தார்கள். எதுக்கு நீங்க போறதுக்கு ரயில் பாதை போட்டு விட்டார் அவரு? எல்லா ரயில் பாதைகளும் எதுக்குங்க கடற்கரையில போய் முடியுது? அங்க கப்பல் நிற்கும். திருடிட்டு போறதுக்கு ஒரு திருடன் வந்துட்டு ஜன்னலை உடைக்கிறான்னா நல்லா காத்து வருதுங்க. அந்த திருடர் இருக்காரே அவர் தான் பெரிய மேஸ்திரின்னு சொல்லுவோம் போல இருக்கு நம்ம. அப்போ வெள்ளைக்காரர்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு போக்குவரத்து வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து ரயில் பாதையை போட்டாங்க. வெள்ளைக்காரர்கள் தான் தமிழர்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். எதுக்கு? தமிழர்களுக்கு வந்து அறிவு வளரணும்னு கல்வி கற்றுக் கொடுத்தாங்களா? அல்லது அவர்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி தமிழர்களுக்கு கல்வி அறிவு இல்லையா? கிமு 7வது நூற்றாண்டுல பானை ஓடுகள்ல தமிழை எழுதியவன் சராசரி தமிழன். சங்க காலத்தில் இருந்த புலவர்கள்ல 40க்கும் மேற்பட்டவர்கள் பெண்பால் புலவர்கள். ஆங்கிலேயர்கள் இங்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியை பத்தி அவங்க வியந்திருக்கிறாங்க. என்னடா இவ்வளவு கல்வி இருக்கு இங்க? 1824, 25வது ஆண்டுகளில் ஆங்கிலேய அந்த மாநில மாகாண ஆட்சியாளர்கள் வந்துட்டு ஆங்கில அரசுக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னு. அதுல அவங்க சொல்றாங்க, இங்க வந்துட்டுங்க 3ல் ஒருத்தவன் கல்வி கற்றிருக்கான், கல்வி இலவசமாக கற்பிக்கப்படுது. இதெல்லாம் வந்துட்டு இங்க ஆட்சி செய்த ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் சொன்ன வார்த்தைகள். அதற்கு பின்பாகத்தான் ஆங்கிலேயர்கள் வந்து புதிய கல்வி முறையை உருவாக்குறாங்க. உருவாக்கி என்ன பண்றாங்க? அந்த கல்வி முறையோட நோக்கம் என்ன? அந்த கல்வி முறை வந்து இந்தியர்களை வந்து ஒரு சிறந்த அறிவாளிகளாக உருவாக்க வந்ததா? ரொம்ப எளிமையா சொல்றாங்க, இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 15,000 ஆங்கிலேய உயரதிகாரிகள் இருக்கிறார்கள். 15,000 உயரதிகாரிகளுக்கும் அந்த மாகாண மொழி தெரியாது. அப்ப அந்த உயரதிகாரிகளுக்கு எடுபுடி வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஆங்கிலமும் கொஞ்சம் உள்நாட்டு மொழியும் தெரிந்த நபர்கள் வேணும். இன்னைக்கு பியூன்னு சொல்லுவோம்ல, அந்த கடைநிலை ஊழியர்கள் பணிக்கு அந்த 15,000 ஆங்கிலேய அதிகாரிகளுக்கான பியூன்களை உருவாக்குவதற்காக மெக்காலே உருவாக்கிய கல்வி முறை தான் இந்தியாவினுடைய மெக்காலே கல்வி முறைங்கிறது. அப்ப பியூனை உருவாக்குறதுக்காக வெள்ளைக்காரங்க உருவாக்கின ஒரு கல்வி முறை இன்னைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அருமையான கல்வி முறைன்னு சொல்றோம்னா நம்ம மாதிரி அறிவு கட்டவங்க யாராவது இருக்க முடியுமா? இந்தியாவினுடைய கல்வி முறை என்பது பறந்துபட்டது. இங்கே வந்துட்டு ஆக்ஸ்போர்டும் கேம்பிரிட்ஜும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே இந்தியாவில் நாலந்தாவும் தட்சசீலமும் இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு யார் வந்து பெரிய ஒரு நிபுணரை நியமிக்கலான்னு வர்றப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கடிகையில், அங்கே இருந்த கல்வி நிலையத்துக்கு பேர் கடிகைன்னு பேர், அந்த கடிகையை சேர்ந்த தர்மபாலருங்கிறவரை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த தர்மபாலர் கூட விவாதம் பண்றப்போ அவரை யாராலும் வெல்ல முடியலைங்கிற ஒரு நிலைமை வருது. உடனே இவர் தான் நம்முடைய பல்கலைக்கழகத்துக்கு சிறந்த துணைவேந்தராக இருப்பார் என்று நம்முடைய பல்லவ நாட்டில் இருந்த ஒருத்தவருக்கு துணைவேந்தர் பட்டம் வடக்கில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் கொடுக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. இதெல்லாம் நடக்கிறப்ப ஐரோப்பிய நாடுக்கு பல்கலைக்கழகம்னா என்னன்னு தெரியாதுங்க. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் கல்வியுடைய நிலைமை என்ன? நான் இது ரொம்ப விரிவாக சொல்ல முடியாது, ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். இன்று ஐரோப்பிய நாடுகளில் பெண்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று கல்வி கட்டணம். ஹாலிவுட்ல படமே எடுத்து போடுறாங்க, அவ்வளவு கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் இங்கிலாந்துங்கிற ஒரு நாட்டில் கல்வி இலவசமாக்கப்பட்டது வந்து 1900வது ஆண்டுக்கு பின்பு தான். அது வரைக்கும் அவங்க கல்வி இலவசம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே காலம் காலமாக கல்வி என்பது இலவசமாக கொடுக்கப்பட்டது. அப்ப யாருக்கு யார் கல்வி கொடுத்தா? அப்ப நமக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னே நமக்கு தெரியல. திருடுவதற்காக வந்து ஆங்கிலேயர்களை ஆட்சி கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியது, பியூனை உருவாக்கணும்னு நினைச்சவன கல்வி கொடுத்தான்னு சொல்ல வேண்டியது, இதெல்லாம் மிகப்பெரிய மடத்தனம். எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ஆங்கிலேய வரலாறு இப்படி உயர்த்தி சொல்றாங்கல்ல, நமக்கு சோழ வரலாறை பத்தி என்ன சொல்றாங்க? ராஜராஜ சோழன் வந்துட்டு மக்களிடமிருந்து இளம் பிடிங்கினார். கல்வெட்டு வச்சிருக்கியா? செப்பேடு வச்சிருக்கியா? இல்ல கனவு கிணவு கண்டு ஏதாவது சொல்றியா? என்ன ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு சொல்றாங்க? ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல அவர் நிலதானம் செய்ததாக கிடைக்கக்கூடிய ஒரே ஆவணம் வந்து லெய்டன் செப்பேடு தான். அந்த லெய்டன் செப்பேட்டின் படி ராஜராஜ சோழன் நிலதானம் கொடுத்தது பௌத்த மத விகாரத்துக்கு. வேற யாருக்கும் ஒரு நிலதானம் கொடுத்ததாக எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா தொடர்ச்சியா நமக்கு என்ன சொல்லப்படுது? ராஜராஜ சோழன் மக்களிடமிருந்து நிலத்தை பிடுங்கி தானம் கொடுத்தார். இது எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சோழர்கள் வந்துட்டு பொதுமக்களுடைய நிலத்தை பிடுங்கினாங்க.
அதுக்கு ஏதாவது செப்பேடு இருக்கா, கல்வெட்டு இருக்கான ஆதாரம் கிடையாது. ஆனால் கல்வெட்டு ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, சோழ வம்சத்தை சேர்ந்த உத்தம சோழன் என்கின்ற அரசன், ராஜராஜனுடைய சித்தப்பன், அவன் வந்துட்டு ஒரு செப்பேடு, அவருடைய கால செப்பேடு இருக்கு, சென்னை அருங்காட்சியக செப்பேடுன்னு பேரு. அதுல என்ன சொல்றாருன்னா, கோவில் பணிக்கு நீங்கள் யாரையாவது நியமிக்கிறதுன்னா நெறிகளில் தோய்ந்த நம்பிமார் யாரையாவது நியமிங்க, யாருமே உங்களுக்கு கிடைக்கலன்னா கடைசி வாய்ப்பா நீங்க வேணும்னா பிராமணரை நியமிக்கலாம் அப்படின்றாரு. கடைசி வாய்ப்பு பிராமணரா இருந்தா போதுன்றாரு. ராஜராஜ சோழன் தன்னுடைய காலகட்டத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பிராமணர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார் என்பதற்கு நிறைய கல்வெட்டு சான்றுகள், நிறைய செப்பேட்டு சான்றுகள் இருக்கு. குந்தவை நாச்சியார் ராஜராஜனுடைய சகோதரி, அரசனுடைய சகோதரி, அவங்களுடைய ஒரு கல்வெட்டு கிடைச்சது, கரந்தை கல்வெட்டுன்னு பேரு, கரந்தை பகுதியில் கிடைச்சது. அந்த கல்வெட்டை படிச்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குந்தவை நாச்சியார் பொதுமக்களிடம் இருந்த நிலத்தை எல்லாம் பிடுங்கி பிராமணருக்கு கொடுக்க சொன்னாங்க, அதுதான் அந்த கல்வெட்டு அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி இந்த கல்வெட்டை நாம் எடுத்து பார்க்குறப்போ குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் தன்னுடைய தஞ்சாவூர் நூலில் எழுதுறாரு, பிராமணர்கள் வைத்திருந்து பிற ஜாதியினருக்கு வந்துட்டு விவசாயம் செய்ய கொடுக்காம இருந்த நிலத்தை குந்தவை நாச்சியார் பிராமணரிடம் இருந்து வாங்கி கோயிலுக்கு கொடுத்தாருங்கிறதா அந்த கல்வெட்டு. சோழர்களுடைய ஆட்சி காலத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய சபைக்கு வந்துட்டு மூலபருடைய சபைன்னு பேரு. இந்த மூலபருடைய சபையில் அதிகாரிகளாகவும் நிர்வாகிகளாகவும் இருந்தவர்கள் பிராமணர்கள். சோழர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி செஞ்ச மிக முக்கியமான செயல் என்னன்னா, இந்த மூலபருடைய சபையெல்லாம் கலைச்சாங்க. கலைச்சிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலை நிர்வாகத்தை அவர்கள் மூலபருடைய சபையிடம் கொடுக்கவில்லை, வேளாண் மக்கள் இருந்த விவசாயிகள் சபையிடம் கொடுத்தார்கள் என்பதுதான் வரலாறு. அப்போ சோழர்கள் ஒரு கோயிலோட பொறுப்பை விவசாயிகிட்ட கொடுத்தாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விவசாய நிலத்தை பிடுங்கி கோயில் இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்றாங்க. இது என்ன முறை? அப்ப தமிழர் வரலாறு என்பது தொடர்ச்சியாக அவமானப்படுத்தப்படுகிறது, திரிக்கப்படுகிறது. அதுக்கு அவங்க ஒரு முகமூடியோட போடுவாங்க, நாங்கள்லாம் பகுத்தறிவாளர்கள், நாங்கள்லாம் நாத்திகர்கள், நாங்க தான் வந்து சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், நாங்க தான் பிராமணர்கள் எதிர்க்கிறோம். இப்போ நேற்று வந்துட்டு ஒரு கூட்டம் நடந்தது. அதுல வந்துட்டு அரசியல் கட்சி தலைவர் வந்து சங்கராச்சாரியார் ரொம்ப நல்லவர், பிராமணர்னாலே பொதுவாக நல்லவர் தானே அவங்களுக்கு, அதனால சங்கராச்சாரியாரை தனிச்சு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. சங்கராச்சாரியார் மிகவும் நல்லவர் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பேசினோன்னு திராவிட இயக்கங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சங்கராச்சாரியார் நல்லவர்னு பேசிட்டாரு, அதனால அவர் கெட்டவர், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்ப நீங்க வந்து சங்கராச்சாரியார் நல்லவர்னு சொன்னதே கிடையாதா? தமிழ்நாட்டில் 1967 ஆண்டுலேருந்து தொல்லியல் துறைங்கிறது இயங்கிட்டு இருக்கு. அந்த தொல்லியல் துறைக்கு தலைவராக இருந்த ஒரு பேர் வந்து நாகசாமி அப்படின்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகசாமி அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த கற்பனை வளம் உள்ளவர். கண்ணகின்றவங்க வந்து குஜராத் வணிகருக்கு பிறந்தவர். திருக்குறள் வந்து வேதங்களை பார்த்து எழுதப்பட்டது. இந்த மாதிரி நிறைய ஒரு பொழுதுபோக்கு கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து 22 ஆண்டுகள் தமிழக தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்தார். அந்த நாகசாமி கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, கோவில்ல சிலைங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுல எந்த சிலைக்கு பூஜை செய்யாம இருக்கோ அந்த சிலைக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம். தொல்லியல் துறை தலைவர். தொல்லியல் துறைக்கு என்ன வேலை? கோயில் இருக்க சிலை மேல எவனும் வண்ணம் பூசாம பாதுகாக்க வேண்டிய வேலை தொல்லியல் துறைக்கு. இவர் என்ன சொல்றாரு, இவரே பெயிண்ட் அடிச்சிடலான்றாரு. பெயிண்ட் அடிக்கிறதுன்னு எப்படிங்க தெரியும் உங்களுக்குன்றப்ப சொல்றாரு, நான் காஞ்சி சங்கர மடத்துக்கு போயிருந்தேன், மகா பெரியவர் என்ன சொன்னார்னா, கோயிலுக்கு வந்துட்டு நம்ம சில சிலைக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பூஜை பண்ணாமல் இருப்போம், அப்போ அந்த சிலைக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டா ரொம்ப நல்லதுன்னு ஆகமத்தில் இருக்குன்னு அவள் சொன்னா, நான் அவள் சொன்ன மாதிரி அடிக்க சொல்லிட்டேன் அப்படின்றாரு. எந்த ஆகமத்திலையும் சிலைக்கு பெயிண்ட் அடிங்கன்னு கிடையாது, எந்த ஆகமத்திலையும் கிடையாது. அது போல சமஸ்கிருதத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும். அந்த ஸ்லோகத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ தமிழுங்கிறது பேசிக்கிட்டு இருக்க ஒரு மொழி, இந்த மொழியில் ஒரு சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சமஸ்கிருதம்ங்கிறது மனுஷங்க பேச முடியாத ஒரு மொழி. அப்போ சமஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா, யாருக்கு நல்ல கற்பனை வளம் இருக்கோ அவங்க எழுதுறது தான் அர்த்தம். அது போட்டி நடக்கும், யார் என்ன பொருள் சொல்கிறாங்களோ அதை ஏற்றுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மொழி. அப்படி இருக்கிறப்போ சோழ அரசர் ஆதித்த கரிகாலனோட ஒரு சாசன ஸ்லோகம் கிடைக்குது. சாசன ஸ்லோகம்னா ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு சாசன ஸ்லோகம் தான் இருக்கும். அது வந்து அந்த அரசர்களுடைய ஒரு செய்தி, அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற செய்தியா இருக்கும். அது அந்த சாசன ஸ்லோகத்தை பார்த்தா பிராமணர்களுக்கு அவங்க ஒழுங்கா இருக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு எதிரானவன் கரிகாலன்கிற மாதிரி அந்த சாசன ஸ்லோகம் இருக்கு. இதை பார்த்தோன்னா நாகசாமிக்கு வந்து ரொம்ப பதறி போயிடுது. ஐயோ இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கேன்ட்டு நேராக எடுத்துட்டு சங்கர மடத்துக்கு வர்றாரு. சங்கராச்சாரியர் அந்த ஸ்லோகத்தை வந்துட்டு, ஸ்லோகத்தை நம்ம இங்கே எப்படி படிக்கக்கூடாது, இப்போ தங்கப்பதக்கம் இருக்குன்னா தங்கப்பதக்கம்னு படிக்கக்கூடாது, தங்கப்ப தக்கம்னு படிச்சிங்கன்னா நல்லா வரும்னு ஒரு பதில் சொல்றாரு. தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய தலைவர், அரசாங்க சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடியவர், அந்த நாகசாமியர்கள் என்ன பண்றாருன்னா,
நான் இந்த இதுக்கு ஸ்லோகத்துக்கு வந்து பதில் தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தேன். மகாபெரிவாட்ட போய் கேட்டேன். அவர் இதை தான் சொன்னார், இதுதான் விடைன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. தொல்லியல் துறை பதிப்பிச்சிச்சு. தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையில் கல்வெட்டுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, தமிழ் கல்வெட்டுகள். அந்த கல்வெட்டை படிக்கணும்னு நீங்கள் வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? சமஸ்கிருதத்தில் நீங்கள் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கணும். இல்லாட்டி சமஸ்கிருதத்தில் உங்களுக்கு நல்ல பயிற்சி இருக்குன்னு நீங்கள் ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வரணும். நீங்கள் படிக்க போகிறது என்ன மொழி கல்வெட்டு? தமிழ் மொழி கல்வெட்டு. அதுக்கு தகுதி என்ன? சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். தமிழ்நாடு தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த சட்டத்தை யார் வச்சாங்கன்னா, நாகசாமி அவர்கள் அவருடைய காலத்தில் கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு தொல்லியல் துறை நீக்காம வச்சுக்கிட்டு, இவர்கள் வந்துட்டு சங்கராச்சாரியாரை விமர்சிச்சுட்டாங்களாமா, ஆரியத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்களாமா, அவமானமா இல்ல? ஒரு தொல்லியல் துறையில் மாற்று மொழியாளர்கள் உள்ள வந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லை? சரி, அவருக்கு தமிழ் தெரிஞ்சா என்ன, சமஸ்கிருதம் தெரிஞ்சா என்ன, வேலைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருத்தவருக்கு வந்துட்டு சமஸ்கிருதம் எம்ஏ வரைக்கும் தெரியணுன்ற, பரவாயில்ல, தமிழ் அவனுக்கு எத்தனாவது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும்? சமஸ்கிருதத்துலையும் எம்ஏ இருக்கணும், தமிழ்லையும் எம்ஏ இருக்குன்னு சொன்னா கூட ஒரு ஏற்றுக்கலாம் இல்லைங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மொழியை 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தா போதும், சமஸ்கிருதம் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கணும். படிக்கலைன்னா உங்களுக்கு அதில் பயிற்சி இருக்குன்னு சான்றிதழ் கொடுக்கணும். சமஸ்கிருதத்தில் ஒருத்தவங்களுக்கு பயிற்சி இருக்குன்ற சான்றிதழ் சங்கர மடத்தை கொடுக்காம எங்கே கொடுப்பாங்க? பெரியார் திடலில் கொடுக்குறாங்களா உங்களுக்கு சான்றிதழ் சமஸ்கிருதத்துக்கு? அப்போ இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் வரலாறு எப்படி நாசமாக்கப்படுதுன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அரசர் இருப்பார். அந்த அரசர் அவருடைய உத்தரவை பிறப்பிக்கிறப்ப அவர் கூடவே வந்துட்டு திருவாய்க்கேள்வின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த உத்தரவை எழுதி கொடுப்பார். அந்த உத்தரவு பயனாளிக்கு போகும். இவ்வளவும் எதில் நடக்குன்னா, ஓலையில் நடக்கும். அரசர் அனுப்பக்கூடிய ஓலைக்கு வந்து கோணோலை அப்படின்னு பேரு. கடிதமாக விட்டார்னா அதுக்கு திருமுகம் அப்படின்னு பேரு. இந்த ஓலையை வாங்கக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவில் அந்த ஓலையை வைக்கணும். ஏன்னா ராஜா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கான்னு காமிக்கிறதுக்கு பொதுவில் வைக்கணும்னா கல்லில் வெட்டி வைப்பாங்க. அது கல்வெட்டு அப்படின்னு பேரு. இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டில் இருந்து காலம் காலமாக இருந்த வழக்கம். ஏன்னா தமிழக மக்களுக்கு வந்து எழுத்தறிவு இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னே ஆவணக்கல்லறின்னு ஒரு இடம் இருக்கும். ஆவணக்கல்லறிங்கிறது இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி. அரசாருடைய ஒவ்வொரு உத்தரவும் அவங்க வந்து பத்திரமா வச்சிருப்பாங்க. அதில் பட்டோலைன்னு ஒரு பிரிவு இருக்கு. அதில் அரசர் கொடுத்த மூல உத்தரவை பட்டு துணியில் சுற்றி வச்சுட்டு அதனுடைய பிரதி தான் பொதுமக்களுக்கு கொடுப்பாங்க. இது நம்முடைய முறை. வட இந்தியாவில் தான் எங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது. அப்போ அரசர் வந்து ஒரு உத்தரவு சொல்றாருன்னா நீங்கள் தான் அதை செதுக்கி வச்சுக்கணும். யார் உத்தரவு வாங்குறாரோ அவங்க செதுக்கி வச்சுக்கணும். அப்போ உத்தரவு வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை செப்பேட்டில் செதுக்கி வச்சுப்பாங்க. இதற்கு செப்பேடு என்று பெயர். தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் இருந்து களப்பிரர் காலம் வரைக்கும் செப்பேடுங்கிற ஒரு முறை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் கல்வி அறிவு இருந்தது. பின்னாடி இந்த செப்பேடுன்ற முறையை யார் கொண்டு வராங்கன்னா, ஆந்திராவிலிருந்து பல்லவர் காலத்தில் உள்ள வர பிராமணர்கள் இந்த செப்பேடை கொண்டு வராங்க. கொண்டு வரப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஒரு ஆவணத்தை அப்படியே எழுத மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து கடவுளுக்கு ஒரு வாழ்த்து அதை சொல்லி முடிச்சுட்டு அரசரை பற்றி புகழ்வாங்க. என்ன புகழ்வாங்க? அந்த அரசர் வந்து பிராமணருக்கு வந்து இதெல்லாம் பண்ணாரு, அவங்க அப்பா பிராமணருக்கு இதெல்லாம் பண்ணாரு, அவங்க தாத்தா பிராமணருக்கு இதெல்லாம் பண்ணாரு எழுதிட்டு கடைசியாக அந்த உத்தரவை போட்டுட்டு, இந்த உத்தரவை யாராவது மீறினாங்கன்னா அவங்க வம்சமே நாசமாக போயிடும் அப்படின்னு முடிப்பாங்க. இந்த கடைசியாக சொல்கிறாங்களே இதுக்கு ஓம்படை கிளவி அப்படின்னு பேர். இப்போ முதல்ல இருக்கிற புகழ்ச்சிக்கு வந்து பிரஸ்தின்னு பேர், அரசர் கொடுத்த உத்தரவுக்கு வந்து கோணோலை அப்படின்னு பேர், கடைசியாக முடிக்கிறதுக்கு என்ன பேர்? ஓம்படை கிளவி அப்படின்னு பேர். இப்படி இவங்க வந்துட்டு பிற்காலத்தில் பிராமணர்கள் வந்து அவங்களே செப்பேடுன்னு ஒன்று வெட்டி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு செப்பேட்லையும் பல்லவர் காலத்துக்கு பின்னாடி இந்த பிரஸ்தியும் இருக்கும், இந்த கோணோலையும் இருக்கும், இந்த ஓம்படை கிளவியும் இருக்கும். 3 பகுதி இருக்கு. ஆனால் பிரஸ்தி பிராமணர்களுடைய மொழியான சமஸ்கிருதத்தில் இருக்கும், கோணோலை அரசனுடைய மொழியான தமிழில் இருக்கும். உங்களுக்கு வேறுபாடு புரியுது இல்லைங்களா? இப்போ பல்லவருக்கு வந்து நமக்கு வந்துட்டு பல்லவர் காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கல்வெட்டு அதிகமாக கிடைக்கல. பல்லவர் வரலாறு என்ன பண்ணுறதுன்றப்போ, ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் இருந்த பிராமணர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்த பல்லவர்கள்ட்ட தானம் வாங்குறப்போ அதை பற்றி ஆவணங்கள் எழுதி வச்சுருந்தாங்க. அவங்க தாய்மொழியான பிராகிருதத்தில் சில பேர் எழுதினாங்க, சமஸ்கிருதத்தில் சில பேர் எழுதினாங்க. தமிழ்நாட்டில் இருந்த இந்த தொழிலாளர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பல்லவர் செப்பேடு சமஸ்கிருதத்திலையும் பிராகிருதத்திலையும் தான் இருக்குது. அதனால் பல்லவருக்கு வந்து தாய்மொழி வந்து சமஸ்கிருதம், அதனால் அவங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோணோலையை வந்து பல்லவர்கள் என்ன மொழியால் எழுதியிருக்காங்கன்றதை நான் படிக்கிறேன் பாருங்க. இது என்ன மொழி நீங்களே சொல்லுங்களேன். பட்டத்தால் மங்கலம் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. அந்த செப்பேட்டில் இருக்கக்கூடிய கோணோலை பகுதியை நான் படிக்கிறேன். கோ விசய நந்தி விக்ரம பர்மருக்கு ஆண்டு 61வது மங்கள நாடாழ்வான் விண்ணப்பத்தால் ஆலப்பாக்க விசய நல்லூளான் ஆனத்தியாக சோழ நாட்டு தென்கரை ஆர்வல கூற்றத்து நாட்டார் காண்க தங்கள் நாட்டு தளி கொற்றக்கூடிய வளையிறு சுற்று 42 வேலியிலும் பழம் பிரம்மதேயம் 24 வேலியும் நீக்கி நின்ற 16 வேலியிலும்
யாண்டு 59வது மங்கள நாடாளவன் விண்ணப்பத்தால் ஆலப்பாக்க விசயநல்லூரான் ஆனத்தியாக பெருமான் அடிகளும் பிரம்மதயமாக அருளி செய்த 12 வேலியும் யாண்டு 61வது மங்கள நாடாளவன் விண்ணப்பத்தால் ஆலப்பாக்க விசயநல்லூரான் ஆனத்தியாக அருளி செய்த 4 வேலியும் உள்ளிட்டு 11 வேலியும் ஊர்கூற்று புள்ளி வழியால் மனையும் மனை படைப்பும் ஒளிவின்றி பிரம்மதேயமாக பணித்தம் என்று நாட்டாருக்கு விட்ட திருமுகம் அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்ன மொழி? இது சமஸ்கிருதமா? இது பிராகிருதமா? அப்ப கல்வெட்டு படிக்கிறதுக்கு, செப்பேடு படிக்கிறதுக்கு சமஸ்கிருதத்தை மதிக்கக்கூடிய ஒரு பிராமணனை வேலைக்கு வச்சிங்கன்னா அதில் இருக்க தமிழ் அப்படியே மறைச்சிட்டு இதுல சமஸ்கிருதம் தான் இருக்கு, சமஸ்கிருதத்தெலாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழக வரலாற்றை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் சொன்னீங்களா, பிரஸ்தின்னு ஒரு பகுதி, இந்த ராஜா பத்தி புகழ்வாரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு 25,000 கல்வெட்டு கிடைச்சிருக்குங்க. 25,000 கல்வெட்டு கிடைச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் சோழர் வரலாறு கல்வெட்டுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்படவில்லை. அதே சோழர்களுக்கு 30க்கு குறைவான செப்பேடுகள் தான் கிடைச்சிருக்குது. அந்த செப்பேடுகள் இருக்கக்கூடிய இந்த பிரஸ்தி பகுதியை அடிப்படையாக கொண்டுதான் இவங்க சோழர் வரலாறு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இவர்களை யார் அந்த துறைக்கு உள்ள விட்டது? சோழர் காலத்தில் கோவிலில் பூசை செய்பவராக இருந்தவர்கள் தமிழர்கள். விஜயநகர் காலம் வரைக்கும் பழனி கோயில் பூசை செய்தவர்கள் தமிழர்கள். இன்று வரைக்கும் பூரி ஜெகநாதர் கோயிலிலே பிராமணர் அல்லாதவர்கள் தான் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கோவிலுக்குள்ள பிராமணர்களை யார் விட்டதோ அதே ஆட்கள் தான் பின்பு தொல்லியல் துறைக்குள்ளும் பிராமணர்களை விட்டார்கள். இன்று அவர்களே ஐயோ பிராமணர்கள்லாம் ரொம்ப கெட்டவங்க, அவங்களை ஆதரிக்காதீங்கன்னு சொன்னாங்க. யாருக்கு கதை சொல்ற நீ? ஒரு மானமுள்ள மனிதன் தன்னுடைய மொழியிலே ஒரு கோயிலில் பூஜை நடக்கவில்லை என்றால் அந்த கோயிலில் கால் வைக்க மாட்டான். ஒரு மானமுள்ள மனிதனை சொல்றேன் நான். என்னுடைய மொழி ஒரு இடத்துல அவமானப்பட்டு கிடைக்குது, நான் போய் வெகுமானத்துக்கு நிற்கிறேன்னா என்ன மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்தில் இருக்க முடியுமா? ரசூல் கம்சதேவ்ங்கிற ஒரு கவிஞர் சொல்லுவார், நான் இறந்து கிடந்தேன், என் தாய்மொழி என் காதிலே ஒலித்தது, நான் மீண்டும் உயிர்த்து எழுந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்துல ஒரு மனிதன் இறப்பினுடைய வாசல்ல இருக்கிறப்ப கூட அவனை உயிர்த்து எழுப்பக்கூடிய ஒரு உணர்ச்சி மிக்க மொழின்றது தாய்மொழி. ஒரு ஒரு மருத்துவமனை இருக்குது வெளிநாட்டுல, அந்த மருத்துவமனையில யாராவது அடிபட்டு உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவன் தாய்மொழி இல்லைன்னு தேடுவாங்க. ஏன்னா ஒருத்தவன் நிதானம் தப்பி போறப்ப கூட அவனை மீண்டும் நிதானத்துக்கு கொண்டு வரக்கூடிய வலிமை அவனுடைய தாய்மொழிக்கு இருக்கிறது என்பதுதான் மொழியோட வலிமை. அந்த மொழி நம்மோட உயிரோடு இணைந்த ஒரு மொழி ஒரு இடத்துல புறக்கணிக்கப்படுகிறது. நாம தட்டுல காசு போட்டு கும்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு அயோக்கியத்தன உலகத்துல இருக்கா? ஆனா வெக்கமே இல்லாம அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய அந்த கட்டுக்கதைகள்.